உங்களை நீங்களே ஆழமா அக்செப்ட் பண்ணிக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. பிசிக்கலா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே பல விஷயங்களை உங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை உள்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எடுத்துட்டு வந்த பிராரப்தம் இதுதான், நீங்க வாழணும்னு நினைச்சது இதுதான். இந்த பிராரப்தத்தை வாழ துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுங்க. பிராரப்தத்தை சில பேர் நினைக்கிறது உண்டு, என் பிராரப்தம் இவ்வளவுதான் நினைச்சு நான் வாழ்ந்தானா எனக்கு எப்படி சாமி செல்வம் சேரும், வளம் வரும்? நல்லா புரிஞ்சுங்க. பிராரப்தத்தை நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உண்மையிலே வளம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த ஆகாமியம் ஆசைகளை சேர்த்து சேர்த்து டைம் அதுல வேஸ்ட் பண்றதை குறைச்சிருவீங்க. ராங்கான வெல்த் சேர்க்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் வெல்த்னா என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்காங்களோ அந்த மாதிரிதான் வெல்த் வச்சிருக்கீங்க. நீங்க வெல்த்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வச்சு வாழல. நீங்க வெல்த்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வச்சு வாழல. உங்களுக்குள்ள நீங்க பிளசண்டா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வெல்த். அதை அடிப்படையா வச்சு உங்களை சுத்தி என்ன வெல்த் சேருதோ அதான் உங்க வெல்த். சாமி எப்பவுமே சொல்வேன், முதல்ல ஜீவன் முக்தரா வாழுங்க. அந்த ஜீவன் முக்தரா வாழும் பொழுது என்ன உங்களை சுத்தி சேருதோ அதையெல்லாம் வாழுங்க. அவ்வளவுதான். அதை விட்டு நீங்க என்ன பண்றோம், எதெல்லாமோ சுத்தி சேருது அப்படிங்கிறதுக்காக ஜீவன் முக்தியை வித்துறாதீங்க. எதுக்காக வேணா ஜீவன் முக்திக்காக எதை வேணா விற்கலாம், ஆனா எதுக்காகவும் ஜீவன் முக்தி விற்க கூடாது. உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற அந்த பிளசன்ட் ஃபீலிங், உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்றது, கம்ப்ளீட்டா கனெக்டடா ஃபீல் பண்றது, இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் சத்தியம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம உங்களுக்குள்ள மூழ்கி உங்களுடைய பிராரப்தம் ஆகாமியத்தை தேட ஆரம்பிக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், சிம்பிளான ஒரு டெக்னிக், ரசவாதம். உங்களுக்குள்ள உட்கார்ந்து ஆசைகள்னு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எடிட் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம எழுதுங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆசை மேல வந்து இதெல்லாம் கெட்ட ஆசைப்பா, இதெல்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ உள்ள புகுந்து உள்ள என்னெல்லாம் இருக்கோ ஒரு நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் நீங்க காட்ட போறது இல்லை. அதனால ஹானஸ்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. அதாவது மற்றவங்களை எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அவன் கோபக்காரனா, அங்காரம் பிடிச்சவனா, நல்லவனா, கெட்டவனான்னு. ஆனா உங்களை ஸ்டடி பண்றது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. நீங்க ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. உங்களை ஸ்டடி பண்றதுக்கு இப்ப ஒர்க் பண்ணுவோம், உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு ஒர்க் பண்ணுவோம். முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து கேளுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கேளுங்க, அப்புறம் பண்ணலாம். உங்களுடைய ஆசைகள் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, இப்போ எந்த மதர் டங்ல திங்க் பண்றீங்களோ அதுலயே எழுதுங்க. உட்கார்ந்து உங்களுக்குள்ள ஆசைகள் நீங்க நினைக்கிறது நிறைவேறி இருந்தா கூட எழுதுங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னாலே அது நிறைவேறி முடிக்கலன்னு அர்த்தம். மறந்து போனதை தவிர நினைவுல இருக்கிற எல்லாத்தையும், சின்ன வயசுல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்களா, அதுல இருந்து ஆரம்பிங்க. மொத்தமா எழுத ஆரம்பிங்க. என்னென்னலாம் இருக்கோ, வேற ஒண்ணும் இல்ல, எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதை கான்சியஸ்கே எடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கே அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா ப்ராசஸ் பண்ணலாம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த மதர் டங்க்ல திங்க் பண்றீங்களோ அப்படியே எழுதுங்க. சில நேரத்தில் இங்கிலீஷும் தமிழும் கலந்து திங்க் பண்ணுவீங்க, அதே மாதிரி எழுதுங்க. கன்வீனியன்டா நான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே கன்வீனியன்ட்னு போட்டு இருக்கணும். எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க. அப்பதான் என்ன, எடிட் பண்ண மாட்டீங்க. எடிட் பண்ண மாட்டீங்க. எப்படி ஓடிட்டு இருக்கோ உள்ள அப்படியே வெளியில எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் ஏன் எழுதணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், பிராரப்தமும் ஆகாமையும் எப்படி தனியா பிரியறது, அந்த ப்ராசஸ்க்குள்ள சாமி அடுத்து உங்களை கைட் பண்றேன். முதல்ல செய்ய வேண்டியது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் உள்ள. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. எத்தனை பெருச்சாலி உட்கார்ந்துருக்கு, எத்தனை நாய் உட்கார்ந்துருக்கு, எத்தனை எருமை உட்கார்ந்துருக்கு, எத்தனை குரங்கு உட்கார்ந்துருக்கு. பண்டோரா பாக்ஸ் மாதிரி அது. பாம்பு, பல்லி, பெருச்சாலி, பேய், பிசாசு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு பாருங்க. இல்ல உண்மையிலேயே எதை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. ஒல்லியா இருக்கணும் பார்த்தா என்ன ஒல்லியா அழகா இருக்காங்களே, குண்டா இருக்கணும் பார்த்தா என்ன வளமா இருக்காரு, யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. பணம் இருக்கிறவங்களை பார்த்தா பரவாயில்ல எவ்வளவு பணத்தோட இருக்காங்களே. ஒண்ணும் இல்லாம நிம்மதியா ஒரு கிராமத்துல வீடு வச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழையை பார்த்தா என்ன நிம்மதியா இருக்காரு. கார்ல டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு செவுறு வேலி போடாம ஒரு தோட்டத்தாலேயே வேலி போட்டு சின்ன குடிசையில வாழற ஒரு வயசான பெரியவங்களை பார்த்தா நமக்கு என்ன தோணுது இல்லையா,
பாருப்பா என்ன நிம்மதியா இருக்காங்க, அவங்கள பார்த்தும் போறாம. ஒரு பெரிய பங்களா கட்டி பெரிய காம்பவுண்ட் போட்டு வாட்ச்மேன் வச்சுட்டு போர்டோட வாழற அந்த மனுஷனை பார்த்தா என்ன போறாம. காரணம் என்ன, உள்ள ஏகப்பட்ட பெருச்சாலிங்க உன்னோட ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கு. நம்ம பிராரப்தம் என்னன்னு நமக்கே தெரியறது இல்ல, நாம எதை நோக்கி இயங்கணும்னு நமக்கே தெளிவு இருக்கிறது இல்ல. என்ன கண்டதே கைலாசம், எது கண்ணில் படுதோ அது மாதிரி ஓடுறது. ஒரு பெரிய காரை யாராவது ஒருத்தர் வச்சுட்டு பார்த்துட்டாங்கன்னா உடனே பணத்தெல்லாம் சேர்த்து அதை வாங்க ட்ரை பண்றது. அது வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது யாராவது பெரிய நகை போடுறத பார்த்தோன்னா உடனே என்ன பண்றது, அதை வாங்க ட்ரை பண்றது. அதை வாங்குறதுக்குள்ள யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அந்த வீடு நல்லா இருந்தா உடனே என்ன பண்றது, அதை வாங்க ட்ரை பண்றது. என்ன நமக்கு வேணும்னு நமக்கே தெரியறது இல்லை, என்ன நமக்கு வேணும்னு நமக்கே தெரியாது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, என்ன நமக்கு வேணும் நமக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துடும், பெரிய கான்பிடன்ஸ் வந்துடும், கவலையே இருக்காது, கவலையே இருக்காது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிராரப்தம் தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கும். பிராரப்தம் தெரியாம வாழறவன் மாறலா வாழவே முடியாது. பிராரப்தம் தெரிஞ்சு வாழறவன் என்ன பண்ணாலும் மாறலாவே தான் இருக்கும், அதுல ஒன்றும் கவலையே இருக்காது. என்ன பண்ணாலும் மாறலா தான் இருக்கும். பிராரப்தம் தெரிஞ்சு வாழறவங்க என்ன பண்ணாலும் மாறலா இருக்கும், அதுல பிரச்சனையே இருக்காது. ஒரு அழகான ஒரு கதை. ஒரு ஜென் ஞானி மாலை நேரத்தில் ஆத்தங்கரை பக்கமா வாக்கிங் போறாரு. கொடியா அவருடைய சீடன் ஒருத்தன் நடந்து வரான். அங்க ஒரு இளம் பெண் ஆத்த கடக்க முடியாம தடுமாறுறாங்க. அவங்க கேட்கிறாங்க, சாமியை நான் இந்த ஆத்த கடக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் கவலைப்படாம அந்த அம்மாவை தூக்கி அந்த பக்கமா அந்த பக்கமா விட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு. இந்த சீடனுக்கு தாங்கல, ஆசிரமத்துக்கு திரும்பி வர வரைக்கும் சும்மா இருந்தான். வந்த உடனே கேட்கிறான், நீங்க ஒரு ஞானி, நீங்க எப்படி ஒரு பெண்ணை தொட்டு அந்த ஆத்தங்கரைக்கு அந்த பக்கமா அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரலாம்? உடனே அவர் சொல்றாரு, நான் அந்த அம்மா அங்கேயே விட்டு வந்துட்டேனேடா, நீ ஏன்டா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? நான் அங்கேயே விட்டு வந்துட்டேனேப்பா, நீ ஏப்பா இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? பிராரப்தத்தின்படி வாழுகின்றவர், ஆகாமியம் இல்லாதவர்கள். ஆகாமியம் இருந்ததுன்னா தொடலினாலுமே கேரி பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆகாமியம் இல்லாம பிராரப்தத்துப்படி வாழ்ந்தீங்கன்னா எது நடந்தாலும் எதுலையும் என்ன தொந்தரவு இருக்காது. எதனாலும் தொடப்பட மாட்டீர்கள், எதனாலும் தொந்தரவு செய்யப்பட மாட்டீர்கள். இனிமையான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணும்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறதா பிரச்சனை, என்ன வேணும்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறதா பிரச்சனை. அதனாலதான் என்ன பண்றது, எதை பார்த்தாலும் கீழே விழுந்துடுறது. ஏதாவது பிரைட்டா இருந்தா உடனே அது கீழே விழுந்துடுறது, அதுக்கு கீழே விழுந்துடுறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்னொரு ஆழமான ஒரு சத்தியம், சில டீப்பர் ட்ரூத்ஸ். உங்களுடைய உடம்புக்கும் உங்களுக்கும் பிளசண்டான ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா யாரையாவது ஒருத்தரை பார்த்த உடனே நிலை தடுமாறி மனம் கலையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் 14 நாளைக்கு ஒரு தரம் எங்கேயாவது யாரையாவது பார்த்தீங்கன்னா மனம் தடுமாறிட்டே இருக்கும். ரோட்ல போகும்போது, இல்ல பீச்சுக்கு போகும்போது, பார்க்குக்கு போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது, இல்ல வீட்டுக்கு போகும்போது, எங்கேயாவது பார்ட்டிக்கு போகும்போது 14 நாளைக்கு ஒரு தடவை மனம் தடுமாறிட்டே இருக்கு. ஏன்னா 14 நாளுக்கு ஒரு தடவை நம்முடைய எனர்ஜி பில்ட் ஆகும் பாடியில, இந்த பிசிக்கல் ஹார்மோன்ஸ் பில்ட் ஆகும். 14 நாள் தான் அந்த டைம் பில்ட் ஆகும். 14 நாளுக்கு அப்புறம் திரும்ப பழையபடி கீழே விழுந்துருவோம். திரும்ப 14 நாளுக்கு பில்ட் ஆகும், திரும்ப 14 நாளுக்கு அப்புறம் கீழே விழுந்துரும். இந்த சர்க்கிள் தான் நம்ம நடத்திட்டே இருப்போம். இந்த சர்க்கிள் தான் நடக்கும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். 14 நாள் தான் அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். உங்க உடம்போட நீங்க கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா எனர்ஜி பில்ட் ஆனாலும் லோ ஆனாலும் அதை பேஸ் பண்ணி மற்றவங்களை விரும்பவோ வெறுக்கவோ மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெரிய ஆசை இருக்கும், பசி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னே அதே சாப்பாட்டை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும், எந்திரிச்சு வந்துருவோம். அதே மாதிரிதான் பாடியும், உங்க பாடி ரியாக்ட் பண்றதும் ஹார்மோன் பில்ட் ஆகி உடம்போட எனர்ஜி ஹையா இருந்ததுன்னா பார்த்த உடனே நான் நிலை குலைஞ்சிருவீங்க. ஆனா ஹார்மோன் இல்லாம லோ எனர்ஜியா இருந்தீங்கன்னா அதே நபரை பார்த்த உடனே என்னமோ மூஞ்சி திருப்பிப்பீங்க. இந்த உடம்போட சாதாரண ஹார்மோன்ஸோட ஃப்ளோவோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் மிருக வாழ்க்கை. அதை தாண்டி இப்ப உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கையோ தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா வெறும் ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்
உங்களுடைய அன்பும் அட்டென்ஷனும் மேலே ஏறி கீழே போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன? மிருக வாழ்க்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்க உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் ஆழமான கனெக்ஷன், ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்துருச்சுன்னா இந்த சாதாரண ஹார்மோன்ஸோட ஹை பீக்காலேயோ லோவாலேயோ இம்பேலன்ஸ் ஆக மாட்டீங்க. அது ஒரு மிகப்பெரிய விடுதலை, தெரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு பெரிய விடுதலைன்னு ஆண்களுக்கு எல்லாம் புரியும். நான் சொல்றேன், இப்போ இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இலைமறை காயா சொல்லி இருக்கிறேன், ரொம்ப உடைச்சு வச்சு சொல்லாம இலைமறை காயா சொல்லி இருக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் புரியும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு, அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்க உடம்போட உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கோங்க. ஆக்கிக்கிட்டீங்கன்னாலே கண்டினியூஸா இந்த இம்பேலன்ஸ் ஆகிறது இருக்காது. ஒரு தடவை இம்பேலன்ஸ் ஆனீங்கன்னா 3-4 நாள் என்ன ஆகும்? லோவா இருப்பீங்க. லைஃப்ல எந்த ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. 3-4 நாள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி போச்சு, உங்களுடைய லைஃப் போச்சு. 3-4 நாள் பிசினஸ் போச்சு. 3-4 நாள் உங்களுடைய பிளசண்டான ஃபீலிங் போச்சு. 3-4 நாள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மனம் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். 14 நாளைக்கு 3 நாள் அப்படின்னா என்னாச்சு? மாசத்துல 1 வாரம் போச்சு, உங்க ப்ரொடக்டிவிட்டி போச்சு, லைஃப் ஃப்ளோவே போச்சு. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது தெளிவா புரியும். சாதாரண மனிதனுடைய மனநிலையை அப்படியே உள்ள இருந்து போட்டோகிராஃப் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்குள்ள திரும்பி உங்க உடம்போட உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிறதும் உங்க பிராரப்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கிறதும், இந்த ரெண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையின் முறையையே மாற்றும். இந்த பிராரப்தத்துக்குள்ள போய் ஆகாமியத்துக்கும் பிராரப்தத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் தானாவே ஆகாமியம் அழிந்து விடுகின்ற ப்ராசஸ் தியானத்துக்குள்ள நுழையலாம். இப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உட்கார்ந்து உள்ள உங்களுக்கு ஆசைன்னா என்னன்னு இருக்கும். இப்ப நீங்க பிராரப்தம் ஆகாமியம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது நல்ல ஆசை கெட்ட ஆசை நினைக்காதீங்க. எவ்வளவு மோசமான வைல்டான ஆசையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உள்ள இருந்தாலே எழுதிருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆசை, ஸ்மோக் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா, இது ரொம்ப மோசமான ஆசைப்பா, இதெல்லாம் நான் வச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்மோக் பண்ணணுன்ற ஆசை போயிடும் அர்த்தம் கிடையாது. உங்க மனசு அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடும், அவ்வளவுதான். அது அன்கான்சியஸ்ல போட்டுருவீங்க, அவ்வளவுதான். அன்கான்சியஸ்ல போடப்படுற ஆசைகள் அழிஞ்சு போயிடும் நினைக்காதீங்க. அது பூதம் மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணும்? வெளியில வரும். அதனால இப்ப என்ன பண்ணுங்க, உங்களை திரும்பி பார்க்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எந்த ஆசையும் சரி கெடுதின்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? யாருக்கு ரைட்ஸ் இல்லை. ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ள திரும்பி பார்த்து உங்க பிராரப்தமா எது இருந்தாலும் அது சரி, உங்க ஆகாமியமா எது இருந்தாலும் அது தப்பு. ஆகாமிய ஆசையா இருந்தா ஒரு சாதாரண கர்ச்சீஃப் வச்சுக்கணும்ன்ற ஆசை கூட தப்பு. பிராரப்தமா இருந்தா ஒரு பெரிய பேலஸ் வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை கூட சரி. உங்களுடைய ஆசைக்கு உங்களால் சக்தியை உருவாக்க முடியுமானால் அது சரி. சக்தி இல்லாமல் ஆசையை மட்டும் உருவாக்குவீர்களானால் அது தவறு, அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ண வேண்டியது இப்ப என்னன்னா, சரி தவறுன்னு உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ள என்ன இருக்கோ அது அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுங்க. உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுங்க. ஆசைகளை தான் மற்றவங்க இருந்து கலெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் இப்ப எழுதும் போதாவது மற்றவங்க நோட்டை பார்க்காம உங்களுக்கு மட்டும் பார்த்து எழுதுங்க. ஆகாமியத்தினாலதான் பொறாம வருது. அழகமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொறாம பத்தி ஒரு சின்ன கதை. இப்படித்தான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் ஜோக் சொன்னாராம். அந்த பஞ்ச் லைன் மிஸ் ஆனதுனால யாருக்குமே புரியல. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். மத்தவங்களாம் கேட்டாங்களே, யாருக்குமே புரியல, ஏன்பா விழுந்து விழுந்து சிரிக்கிற? அப்பா இப்பவே சிரிச்சிரு, இல்லைன்னா இவன் இந்த ஜோக்கி இன்னொரு தரம் சொல்லுவான். அதனால அதுக்காகவாது சிரிச்சிருங்க. ஜலசி என்ன பண்ணுது? பிராரப்தத்தை தெரியாம இருக்கிறதுனால தான் ஜலசிய வருது. ஆக்சுவலா நேற்று இந்த லெட்டர் எழுதிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, விஐபினஸை விட்டு வர சொல்லுங்க. ஆக்சுவலா விஐபிங்க யாருமே எதுவுமே கிளைம் பண்ணல. அவங்க பாவம் அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு அவங்க பாட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு வேலையை கவனிச்சிட்டு இருக்காங்க. யாராவது உங்க லைஃப்ல தலையிட்டாங்களா?
நீங்க தான் அவங்க லைஃப்ல தலையிட்டே இருக்கீங்க. இந்த லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி மனிதர்கள் தான் அவங்க லைஃப்ல தலையிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க நல்லா தெரிஞ்சு ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. தலைவலி எனக்கு தெரியும். எங்க போனாலும் கும்பல் சேர்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. என்ன பண்றது? இந்த லாஸ்ட் 20 நாளா டிராவல் பண்ணி எனக்கு தெரியுது, 2 வேளை சாப்பாட்டை வாய்க்குள்ள தள்ள முடியல, எங்கேயும் இறங்க முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிம்மதியா என்ன பண்றது, பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு மரத்தடியில் தூங்கிட்டு இருந்தேன். நான் இப்போ என் பர்சனல் லைஃப் அப்படிதான் வச்சிருக்கேன், ஆசிரமத்துக்குள்ள அப்படிதான் வச்சிருக்கேன். நான் இருக்கிற ஏரியாவுக்குள்ள யாரையும் விடுறதில்லை. ஏன்னா நான் பாட்டு கல் மேல படுத்துப்பேன், மரத்தடியில படுத்துப்பேன், தரையிலேயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிறதுக்காக. ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது, ஒரு விஐபியா இருக்கிறது சாதாரண வேலை இல்லை. ஏகப்பட்ட தலைவலி, அதனால. ஆனா நமக்கு என்ன பண்றது, வெளியில இருந்து பார்த்து ஜலசி, அது புரியறது இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குன்னு புரியறது இல்லை. அவங்கவுங்க அந்த சீட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். 4-5 பேர் என்ன பார்த்து ஜலசா எழுதியிருக்காங்க. நீங்க மட்டும் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க வேணா உட்காரு பாருங்க, வேணா நான் சொல்றேன். இந்த காலேஜுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க போகும்போது இது பெரிய பிரச்சனை. அந்த பசங்களுக்கு என்ன பார்த்து பெரிய பொறாமை. நீங்க உங்க வயசு தான், எங்க வயசு தான் உங்களுக்கும், நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மலர் தூவி வழிபடுறாங்க, நடக்கிற பாதையில எல்லாம் பூ போடுறாங்க. ஸ்டூடெண்ட் கேட்டான். நான் சொன்னேன், அப்பா இப்ப போடுற பூவை நீ பாக்குற, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கால் எத்தனை முள்ளு மேல நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதுப்பா. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர்ஃபிஷியலா ஒருத்தருடைய லைஃபை பார்க்கும்போது ஜலசி வரும். அதுக்கு அவங்க செஞ்சிருக்கிற தியாகத்தை பின்பக்கம் இருந்து அந்த ஆழ்ந்து பார்த்தோம்னா அது இன்ஸ்பிரேஷனா மாறிடும். அதே பர்சன் என்ன ஆவார், இன்ஸ்பிரேஷனா மாறிடுவார். ஓ காட், என்ன நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு என்ன ஆகும், இன்ஸ்பிரேஷனா மாறிடும். 1-2 டிப்ஸ் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன், ஆழ்ந்து பாருங்க. உங்களுடைய ஆசைகள் மேஜரா எப்படி இருக்குன்னா, இந்த புலன் இன்பங்களை பத்தி ஆசைகள், புலன் இன்பங்களை பத்தின ஆசைகள். 2வது புலனின்பத்தை தாண்டி இந்த பெயர் புகழ் ஸ்டேட்டஸ் பத்தி ஆசைகள். அதுக்கப்புறம் 3வது அதை தாண்டி வெல்த் அக்குமுலேட் பண்ணி ஃபியூச்சருக்காக வைக்கணும்ன்றது அந்த ஆசைகள். அதுக்கப்புறம் 4வது அதை தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு இருக்கிற ஆசைகள். இப்படித்தான் இருக்கும் 4ம் வெரைட்டியா யூஸ்வலா. இதுல சிலது வந்து கிளாசிஃபை பண்ணவே முடியாததா இருக்கும். அந்த சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஆசைகள். இந்த ஒரு 4-5 வெரைட்டியா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஆழ்ந்து உள்ள திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்து எழுத ஆரம்பிங்க. இதுல சரியானது தவறானது பிராரப்தம் ஆகாமியம் அப்படிங்கறத நாம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். இப்ப அனலைஸ் பண்ணாதீங்க, இப்ப இருக்கிறத அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான்.